அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் கண்டகச்சனியோட பாதிப்பு, குறிப்பா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாதிப்புகள் சற்று அதிகமாகவே கடந்த காலங்கள்ல இருந்தது. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ஏதால உத்திரம் நட்சத்திரத்துக்கு கேது வேற பயிற்சி ஆயிட்டார் நவம்பர் 10ல இருந்து. அந்த வகையில உத்திரம் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டகச்சனியோட பாதிப்புகள் சற்று அதிகமாக தான் இருக்கும். குறிப்பா உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என்ற தலைப்பு மாதிரிதான் இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதாவது ஒரு நேரத்துல உறவாடியவர்கள், ஒரு நேரத்துல நல்லா பழகிட்டு நல்லா பேசிட்டு இருந்தவங்க, நண்பர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய உறவாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி உறவு நிலை கூட இருக்கு. ஒரு காலத்துல நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னாக்க அதுல பிரிவுகளும் சில கருத்து வேறுபாடுகளும் அல்லது ஒரே இடத்துல இருந்தா கூட மனக்கசப்போடு வாழக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்துகிட்டு இருக்கும். அதுல இந்த கடந்த 4-5 மாதமாக இந்த சனி வக்ரம் பெற்ற காலகட்டத்துல ஒரு சில மாதங்களாக கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு சில பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விடியலை நோக்கி பயணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உறவுகளோடு பழகிய காலம் போய் இன்னைக்கு பிரிவுகளோடு பழகி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கீங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமானதுனால வேலை விஷயமா கூட பாத்தீங்கன்னாக்க கடந்த காலத்துல இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைச்சு போயிருப்பீங்க. சில பேருக்கு அந்த மாற்றங்கள் நல்லாவும் இருந்திருக்கும். உங்க ஜாதகப்படி யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடைச்சு போயிருப்பீங்க, நல்லாவே இருந்திருக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு, சனி வக்கரம் ஆகாதவர்களுக்கு மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை, இருக்கிற வேலையில பிரச்சனை கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க வேலை தொழில் ரீதியான இழுபறிகள் நீங்கும். ஆனா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த நேரத்துல குறிப்பா ஒரு மனக்குழப்பமும் மன அழுத்தமும் இருக்கும். அது ஏதாவது ஒரு வகையில இருக்கும். எல்லாமே கரெக்டா இருக்கு, நம்ம பர்ஃபெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட ஃபேமிலி லைஃப்ல பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க, உறவுகள் வகையில டார்ச்சர் கொடுக்கலாம், அல்லது நீங்க கரெக்டா பண்ண வேலையிலேயே கூட குறை கண்டுபிடிச்சு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரியில்லை, தவறு அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு டென்ஷன் ஆகும், மன அழுத்தம் உண்டாகும். மொத்தத்துல எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்தா கூட உங்களை தேடி சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்திலையும் கணவன் மனைவி உறவு நிலையெல்லாம் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கும். பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். ஒன்னாவே இருந்தீங்கன்னா கூட ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கிற மாதிரி இருக்கும். சில குடும்பங்கள் நல்ல ஜாதக பொறுத்து இருக்குன்னாக்க சின்ன சின்ன சண்டைகள் போகும். ஆனா பெரிய அளவுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்காது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கடந்த ஆண்டு சற்று கடுமையாக உங்கள் மேல் புழுதிவாரி சேற்றை அள்ளி வீசி இருப்பார்கள். அதாவது அவமானம் பழிச்சொல்லுக்கு ஆளாகி இருப்பீங்க. சில நேரங்கள்ல குடும்பத்தை விட்டு பிரிந்து தனித்து கூட இருந்திருப்பீங்க. தொலை தூரத்துல வேலை காரணமாக கூட நீங்க ஒரு பக்கமோ வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கமும் இருந்திருப்பாங்க. ஆனா இந்த வருஷத்தை பொறுத்தவரை இப்ப சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறதுனால இந்த இடத்துல நவம்பருக்கு பிறகு ஓரளவுக்கு பெட்டர் தான். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதே போல இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல சூரியன் ராசியாதிபதி உங்க ராசிக்கு 4ஆம் பாவகத்துல புதனோடு இருக்கிறாரு. அப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு சிக்கல் வரும். அது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் உங்களை சுத்தி ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலை உடைப்பீங்க, அதை தீர்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு புதிய சிக்கல் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருடைய உறவுகள், குறிப்பா மாமனார் மாமியார், அவங்க வகையில ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு இருக்கும். அதே போல உத்திரம் மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே உடல்நல விஷயத்துல அப்பப்போ தொந்தரவு பிரச்சனைகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேலை விஷயமா இருந்து வந்த இழுபறிகள் நீங்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னாக்க பதவி உயர்வுக்கான ஒரு நல்ல செய்தி வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கௌரவம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மற்றவர்களுடைய வேலையை சேர்த்து செய்த அந்த ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் குறையும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த 5ஆம் பாவகத்துக்கு பாத்தீங்கன்னா சூரியன் டிசம்பர்ல இருந்து வந்துருவார். 5ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்திலேயே புதன் இருந்து முதல் 15 நாள் வக்ரம் பெற்று இருப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் சற்று குறைவாக இருக்கும். முதல் 15 நாள் புதன் வக்ர நிவர்த்தியான பின்னாடி ஆஸ்யூஷியலான இன்கம் வரும். குறிப்பா வருமானத்துல தடை இருக்காது. உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் அதே போல முதல் பகுதியில கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும்.
அதாவது வருமானம் குறைவா இருக்கும் அல்லது வருமானம் ஆஸ் யூஷுவலா வந்தாலையும் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்க மாதம் ஃபுல்லாவே ராசிக்கு 12ல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறாரு. செவ்வாயும் வக்கரமாகும். அந்த வகையில செவ்வாய் நீசபங்கம் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். 9க்குரியவன் 4ஆம் அதிபதி. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க வீடு சொத்து தொடர்பாக வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். ரொம்ப நாளா விற்கல, ஒரு சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்றேன், அது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். மாதத்தோட இறுதியில முதல் பகுதியில் நீங்க விற்காதீங்க, வாங்காதீங்க. முதல் 15 நாள் டாக்குமெண்டேஷன்ல சைன் பண்ணாதீங்க, ஒப்பந்தங்கள் எதையும் ஏற்படுத்திக்காதீங்க. அதே போல இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சமசப்தமா பாத்துக்குது. அதனால என்ன நன்மையா அல்லது தீமையா அப்படின்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு நன்மைதான். 9, 10ஆம் அதிபதி ரெண்டும் வந்து சமசப்தமா பார்க்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த வகையில இந்த நேரத்துல ஆலய பணி செய்வீங்க, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, குலதெய்வ வழிபாடு உண்டு. அதே போல மற்றவர்களுக்கு தான தர்மங்கள்லாம் நிறைய செய்வீங்க. அந்த வகையில வருமானம் வரும். கணவன் மனைவி உறவு நிலையை வந்து பிரியாம இருக்கிறீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, கருத்து வேறுபாடு எல்லாம் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எந்த பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. தாம்பத்திய வாழ்க்கையில இருந்து வந்த சில நெருடல்கள், சில பிரச்சனைகள் எல்லாம் கூட ஏறத்தாழ டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு சரியா போகும். ஓரளவுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். சுக்கிரனுடைய பார்வையில செவ்வாய் வர்றதுனால தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு தொந்தரவு பிரச்சனைகள் வராது. அதே போல சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள் ஏற்படும். வேலை விஷயமா தொலைதூர பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் கூட ஏற்படும். வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னாக தாய்நாட்டுக்கு வரக்கூடிய எண்ணங்களோ தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்கு ஏற்படும். அதே போல இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சமசப்தமா பார்த்துக்கிறதுனால வாகனங்கள், வண்டி இதன் தொடர்பாக செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். உங்களுக்கு அடிக்கடி பழுது ஏற்படலாம், அது ரிப்பேர் பண்ணலாம். 6ஆம் இடத்துல பொதுவா சுக்கிரன் இருந்தா உடல்நல தொந்தரவு வரும், எதிரிகள் தொல்லை, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. புதிய கடன் கேட்டீங்கன்னா புதிய கடன் கிடைக்கும், அதுல அதிகமா கமிட் ஆக வேண்டாம். அது சொத்துக்கள் தொடர்பான கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க உணவு விஷயத்திலையும் அதே போல வாக்கிங் போறது உங்களுக்கு நன்மை. அதே போல பெண்களாக இருக்கீங்கன்னாக்க கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், சில தேவையில்லாத சிந்தனைகளா மனசுல வந்துகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில உடல்நலத்துல சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து போகும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே படிப்பீங்க. 5ஆம் இடத்துல சூரியன் வந்து டிசம்பர் 15ஆம் தேதியில இருந்து இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் வகையில உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள், பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் ஏற்படும். ஃபீஸ் கட்டுறது, அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியம் செட் ஆகும். அவங்களுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டு. புத்திரபாக்கியம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தாக்க உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில அஃபேர் ஏற்பட்டு காதல் ஏற்பட்டு கூட சீக்கிரமா கூட கல்யாணம் ஆயிடும். கல்யாணத்துக்கு பிறகு சில சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னாக்க சிம்மராசியில இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணைவரை டாமினேட் பண்ணக்கூடியவர்கள் தான். வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் இருக்கும், அதே வாழ்க்கை துணைவரால சில கருத்து வேறுபாடுகளும் நெருடல்களும் சில மைனஸ் பாயிண்ட்களும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில நீங்க தான் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க. அந்த வகையில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த டிசம்பர் மாசம் சிறப்பாகவே இருக்கு. நீங்க பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க, கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிருக்கிறோம், தோஷங்கள்லாம் எங்க ஜாதகத்துல இல்லை அப்படின்னாக்க சேர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர்ல இருக்கீங்க, தொழில் காரணமானா ஒன்னா சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் வரப்போகுது. இந்த டிசம்பர் மாதமே அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை சில மன அழுத்தங்கள், டென்ஷன்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். பட் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வாக்குவாதம் யார்ட்டையும் செய்யாம இருங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி பிரியாம இருக்கிறீங்கன்னா கூட விட்டு கொடுத்து போகலாம். சில நேரங்கள்ல மன உளைச்சல்கள், சச்சரவுகள் வரும். அதே போல பிரிந்த கணவன் மனைவி இந்த நேரத்துல சேர முடியுமா அப்படின்னாக்க, இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணா கூட அதற்கு ஆப்போசிட் தரப்புல இருந்து உங்களுக்கு சரியான பதில் வராது. அதுல கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரி தொல்லை கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பற்றி ஏதாவது ஒண்ணு விமர்சனங்களுக்கு உள்ளாக்குவார்கள், உறவுகளோ சரி அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு போன்றவை இந்த மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஏற்படும். அதே போல உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நீங்களே சில பாதகத்தை செய்து கொள்வீர்கள், அல்லது ஏதோ ஒரு கவலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், மன அழுத்தங்கள் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க கேஷுவலா இருந்தீங்கன்னா உடல் நலம் ஆரோக்கியமாவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் வரும். வருமான ஆஸ்யூஷலா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. இந்த கேது வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு வந்ததுனால
மன அழுத்தம், டென்ஷன், விரக்தி, எதன் மேல நீங்க பற்று வைக்கிறீங்களோ அதனால அதன் மேல இருக்கக்கூடிய பற்று போற அளவுக்கு உங்களுக்கு துன்பங்கள் அதெல்லாம் ஏற்படும். நீங்க பணத்தை நேசிச்சீங்கன்னா பணம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. அதே போல இப்போ ஒய்ஃபை நேசிக்கிறீங்க, ஒய்ஃபுக்காக எல்லாமே செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒய்ஃப் கூட இல்லாத சில பிரிஞ்சு இருக்கிறது அல்லது கருத்து வேறுபாடோடு இருக்கிறது. இப்படிதான் எதன் மேல நீங்க பற்று வைக்கிறீங்களோ அதுல அதாவது பற்றற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்கால பிரச்சனை வரும். குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருந்துங்க, வாக்குவாதம் செய்ய வேண்டாம். 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, சனி சாரத்தில் இருக்கிறாரு. கடந்த காலத்திலேயே இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும், வேலையில பயணங்கள் அலைச்சல்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த காலகட்டத்திலையும் பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அதன் மூலம் ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்நியர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். கூட இருக்கக்கூடிய உறவுகள், நண்பர்கள் எல்லாம் விட புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால தொழில இருந்து வந்து அன்சாட்டிஸ்பேக்ஷன் போகும். மேலும் சூரியனும் குருவும் சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துது முதல் 15 நாள். அந்த வகையில புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பீங்க வேலை விஷயத்துல. அதனால வேலையில ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உயர் பதவியோ அல்லது ஒரு சேலரி ஹைக் ஆகக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்குலாம் ஏற்படும். மொத்தத்துல இந்த மாதம் என்பது பாத்தீங்கன்னாக்க மகம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போற காலகட்டம் தான் இது. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மகம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றது தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் பாவகத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. மேலும் ரோகிணி நட்சத்திர சார்ந்ததா இருக்கிறாரு இந்த காலகட்டத்தில். அப்போ விவசாயம், மருத்துவம், ஆசிரியர் பணி, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ், அதே போல நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். முன்னேற்றங்கள் உண்டு. செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமா பார்த்துக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு, கட்டிடவியல், கட்டுமான பொருட்கள் விற்பனை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் மண்மனை தொடர்பான தொழில்களில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டாம். பெரிய அளவுக்கு இறக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல ஊக வாணிகங்களிலும் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அதே சமயத்தில் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு. ஸ்ரீரங்கம் சென்று நீங்க ரங்கநாதரை தரிசிச்சுட்டு பக்கத்திலேயே சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு, அதை வழிபாடு செய்யலாம். அதே போல பாத்தீங்கன்னாக்க மதுரை பக்கம் இருக்கக்கூடியவர்கள் திருமோங்கூர் அந்த இடத்துல போயிட்டு சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு, லலிதாம்பிகை சன்னதியும் உள்ளேயே இருக்கு, அதுவும் பெருமாள் கோயில் தான். அதுல போயிட்டு நீங்க தரிசிக்கலாம். சோ மொத்தத்துல சக்கரத்தாழ்வார் தரிசனம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க மல்லிகை பூ மாலை சூடி மகாலட்சுமி வழிபாடு செய்து வந்தாலும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியான கஷ்டங்கள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேலும் கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும். ஒற்றுமையாக இருப்பீர்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.